எந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட கொடுத்தோமோ எதை எதிர்பார்த்து கொடுத்தோமோ அதே எதிர்பார்ப்போடு அதே நம்பிக்கையோடு எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்லா கிடைச்சிருக்கு. அந்த டைமுக்குள்ளே கிடைச்சிருக்கு. நன்றி ஹரி டீம். வந்து இந்த இன்டீரியர் தொழில்துறைகளில் இதில் வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலை பார்ப்பீங்க, ஒரு வடிவான அழகான ஊஞ்சல் உண்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த விசிட்டர் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராதகண்ணன். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெரிய பெட்ரூம் இருக்குது, மற்றது ப்ரேயர் ரூம் இருக்குது, லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், அட்டாச் பாத்ரூம், ஸ்டண்ட் இருக்குது, ரூமுக்கு வந்து அட்டாச் இருக்கும், கொமன் அட்டாச் பாத்ரூமாக இருக்குது. கிளைண்ட் ரெக்வஸ்ட்டுக்கு அமைவா இந்த குதிரை வந்து இப்படி இன்ஜன் நோக்கி ஓடுற மாதிரி கேட்டவர்கள் இந்த இடத்துல தங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 5 பெட்ரூம் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்த ஒரு பெட்ரூம் உண்டு, மற்றது வந்து கொமன் உண்டு. அது இந்த சைட்டால் அதுக்கு ஒரு டோர் ஒன்று விட்டு இருக்குது. அடிச்சிஞ்சால வந்து ஒரு பார்ட்டி ஹால் ஏரியா வந்து செட் பண்ணியிருக்கோம். பார்ட்டி ஹால் ஏரியா இதில் வந்து ஒரு 50-60 பேரோட ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டியோ இல்லாட்டி வேறு ஒரு சின்ன ஃபங்க்ஷனல் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரூப் டாப் வந்து செய்யப்பட்டிருக்கங்கிறால ரைட். சொந்தங்களும் வணக்கம். இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தருணமான நாள் எங்களுக்கும் சரி இந்த கிளைண்ட்டுக்கும் சரி இவர்களுக்கும். உண்மையிலே வந்து ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நெல்லிடி நகரப்பகுதியில் அமையப்பெற்ற கேதீஸ்வரன் சுசீலா தம்பதிகள்கிட்ட வீடு ஹேண்டிங் ஒரு செரிமனி சம்பந்தமாக இன்றைக்கு வீடியோ காணொலி பதிவு செய்கிறதுக்காக இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடு வந்து 2024ஆம் ஆண்டு அடித்தளமிடப்பட்டு இப்போ 2025ஆம் ஆண்டு இந்த ஹேண்டிங் ஒருக்காக வந்திருக்கிறோம். முற்று முழுதாக வேலைகள் வந்து கரிஞர் நிறுவனத்தால் வந்து மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு கையளிக்கிற ஒரு பொன்னான நாள், ஒரு மகத்துவமான நாள் என்று சொல்லுவோம். உண்மையிலே வந்து ஒரு வீட்டை எடுத்து அந்த கிளைண்ட்டுக்கு நாங்கள் ஹேண்டிங் ஓவர் செய்கிற விஷயம்தான் பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு நிறைவு தருணமான ஒரு உன்னதமான நாளில் இன்றைக்கு நிற்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் தெரிகிற இந்த வீட்டை தான் நாங்கள் ஹேண்டிங் ஓவர் செய்ய போகிறோம். இந்த வீடு வந்து மிகவும் ஒரு பெரிய வீடு, கிட்டத்தட்ட 4200 சதுரடிகளை கொண்ட வீடு. இந்த வீட்டின் இன்டீரியர் அப்படி இருக்குது, உள்ளுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ், அதாவது இன்டீரியர் டிசைன்ஸ் எப்படி செய்திருக்கிறோம், உள்ளுக்குள்ளே எங்கே ஃபர்னிச்சர்ஸில் எப்படி நான் லாக் பண்ணியிருக்கிறோம்ன்ற முழு காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு வீட்டில் வந்து இன்டீரியர் டிசைன்ன்றது எவ்வளோத்துக்கு எவ்வளவு வெளி ஆர்கிடெக்ட் டிசைன் வந்து வெரி இம்பார்ட்டனோ அதே மாதிரி வீட்டின் உள்ள கட்டமைப்பு, அதாவது இன்டீரியர் டிசைன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டுமே வந்து எங்களோட ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைனர்ஸால் பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணப்பட்டு நாங்கள் வந்து 3Dயில் வந்து இந்த வீட்டின் இன்டீரியர் சரி அல்ல எக்ஸ்டீரியர் சரி எப்படி நாங்கள் கொடுத்தோமோ அதே மாதிரி அப்படியே வந்து இந்த வீடை வந்து இன்றைய ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தோட ஒரு இந்த மெனை வந்து நிறைவேறி இந்த வீட்டை வந்து இன்றைய ஹேண்டிங் ஓவர் செரிமனியும் செய்ய போகிறோம். அந்த வீட்டு உரிமையாளர்கிட்ட ஹேண்டிங் ஓவர் செய்து மிகவும் ஒரு சந்தோஷமாகவே வாழ்த்தி இன்றைக்கு அந்த நிகழ்வை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். வாங்குவோம் இந்த வீடு சம்பந்தமான உள்ள கட்டமைப்பு சம்பந்தமான உள்ள என்னென்ன எவ்வளோ விஸ்தீர்ணம், எத்தனை பெட்ரூம், என்னென்ன மாதிரி என்று எல்லாத்தையுமே காணொலிப்படுத்துவோம். வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வீட்டின் வெளிப்பக்கத்தில் நிற்கிறோம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு அமைஞ்சிருக்கிற இடத்தை விட்டு மற்ற இடம் இல்லாமல் இந்த கார்டனிங் செட்டப் செய்திருக்கிறோம். இன்டர்லாக் பதிச்சது, இந்த புல் பதிச்ச இடங்கள் எல்லாம் பார்ப்பீங்கள். ஸோ அதை நீங்கள் விசுவலைஸில் பார்க்கலாம். இந்த வெளி எக்ஸ்டீரியரில் வந்து நாங்கள் செய்திருக்கிற ஐக்கல் வேலிகள், இந்த புல் பதிச்சது, பிளான் வச்சது, இந்த துளசி மாடம், இந்த கிளைண்டர் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த துளசி மாடம் செய்து அதில் வந்து எப்படி இந்த செட்டப்லாம் செய்திருக்கிறோம்ன்றதை நீங்கள் எங்களோட விசுவலைஸ் வீடியோவில் பார்க்கலாம். ரைட். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 4500 சதுரடி கிட்ட இந்த வீட்டின்
தளம் இந்த மொத்த ஸ்கொயர் ஃபீட் வந்து கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கொண்ட 2 தளங்களை கொண்ட வீடு. இதில் நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கார் பார்க் வந்து பார்த்திங்கன்னா 16 அடி தர 11 அடி அகலத்துக்கு நாங்கள் விட்டுருக்கிறோம். ஒரு பெரிய வாகனம் வந்து பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இதுன்ற செட்டப் இருக்குது. இதால் எப்படி போனோம்னா இந்த வீட்டு ஓப்பன் சிட் அவுட், இந்த ஓப்பன் சிட் அவுட் இது வந்து ஓப்பன் சிட் அவுட், இதுலேயுமே வந்து ஒரு 4-5 சேர்ஸ் போட்டு இதுலேருந்து கதைக்கக்கூடிய மாதிரி இந்த இடம் வந்து எங்களை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. 10 தர 16, இதுன்ற சைஸ் வந்து 10 அடி தர 16 அடி. இப்போ நாங்கள் வீட்டில் வந்து 2 ஹோல் இருக்குது. ஒன்று விசிட்டர்ஸ் ஹோல், ஒன்று வந்து லிவிங் ஹோல். நாங்கள் இப்போ வீட்டுக்கு உள்ளே போகிறோம். உள்ளே போய் முன்னுக்கு விசிட்டர்ஸ் ஹோலுக்கு போவோம். சரி, நாங்கள் இப்போ விசிட்டர்ஸ் ஹாலில் நிற்கிறோம். விசிட்டர்ஸ் ஹாலில் ஊஞ்சல் ஒன்று போட்டிருக்கு, மற்றது செட்டியும் போட்டிருக்கணும். மற்றது இங்கே ஒரு ராதை கிருஷ்ணர் நாங்கள் இந்த விசிட்டர்ஸ் ஸ்கூலுக்குள்ள முதலே வந்து இந்த இந்தியர் தொழில்துறைகளில் இதில் வந்து ஒரு ஊஞ்சல் ஒன்று கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஊஞ்சலை பார்ப்பீங்க, ஒரு வடிவான அழகான ஊஞ்சல் உண்டு. அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த விசிட்டர் ஸ்கூலில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ராதகன் இந்த படம் வந்து இந்த சிற்ப வேலை, அதாவது சீமியந்த வேலையால் வடிவாக செஞ்சு கொடுத்துருக்கு. அதை விட இந்த விசிட்டர் ஸ்கூலுக்குள்ளே வந்து இந்த செட்டப் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் வந்து இதிலே வந்து கதைக்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்த விசிட்டர் ஸ்கூலுக்கு செய்திருக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து விசிட்டர் ஸ்கூல் வந்து விசுவலைஸை பார்க்கலாம். என்ன ரைட், விசுவலைஸை பாருங்கள். நாங்கள் அடுத்த விளங்க பார்த்தோம். ரைட், இப்போ நாங்கள் மிக முக்கியமான இடத்துக்கு வீட்டுன்ற ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒன்று சொன்னால் லிவிங் ஹால். என்ன லிவிங் ஹால் வந்து பாருங்கள் இப்படி எவ்வளோ பெருசாக கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஏனெண்டா வீட்டுக்காரர்கிட்ட ரிக்வஸ்ட் அது லிவிங் ஹால் பெருசாக இருக்கணும். லிவிங் ஹால் பெருசாக இருந்தால் தான் நாங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போடல. இவ்வளோ நீங்கள் இப்போ இந்த பார்க்குற இந்த வடிவு வந்து இந்த லிவிங் ஹால் பெருசாக இருக்கிறதால வந்த வடிவு. லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலி வந்து ஒரு 27 அடி கிட்டத்தட்ட 21 ஃபீட் into 27 ஃபீட் வந்து இந்த லிவிங் ஹால் வந்திருக்கு. இந்த லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ டோர் விண்டோஸ்ன்ற டிஸ்பிளே எல்லாம் பக்காவாக இருக்குது. அந்த இன்டீரியர் செட்டப் பெரிய செட்டி வந்து வீட்டுக்காரர் போட்டிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லிவிங் ஹாலையும் கட்டி கொடுத்துனாங்களே. என்ன அப்போ என்னதுன்னா இதில் வந்து இந்த லிவிங் ஹால்ன்றது பிரதான இடத்துல வந்து இதில் டிவி லோப்பி ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த டிவி லோப்பி ஏரியா இங்கே இந்த படங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியான செட்டப். லிவிங் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சக்தி இதில் வந்து விசேடமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பார்க்கலே எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேர்கேஸின்ற விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேர்கேஸ் அதாவது லிவிங் ஹாலில் இருக்கைகளே ஸ்டேர்கேஸ் தெரியும், டைனிங் ஏரியா தெரியும். அந்த டைனிங் ஏரியாவோட சேர்ந்து இருக்கிற டோர் விண்டோஸ் டிஸ்பிளே ஆகுது. அங்கெல்லாம் கிச்சன் இருக்குது. அப்போ இதில் வந்து இதில் மாஸ்டர் பெட்ரூம் எல்லாமே உண்மையிலே வந்து இந்த லிவிங் ஹால்லேருந்து பார்க்க இந்த வீட்டின் இன்டீரியர் செட்டப் எப்படி இருக்குமே அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. உண்மையாக வந்து நாங்கள் எங்களோட 3Dயில் வந்து இன்டீரியர் 3Dயில் வந்து நாங்கள் முதலே வந்து இந்த செட்டப் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எங்கே செட்டி வரணும், எங்கே டிவி லோப்பி வரணும், எங்கெங்கே எது வரணுமன்றது முதலே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக ட்ராயிங்லாம் கீறி அதன்படியே நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் ஒரு விஷயம் என்னென்னா நாங்கள் இன்டீரியர் 3D வந்து முதலே செய்து இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கல ஒரு நன்மை என்னென்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வயரிங் வேலைகளை அதுக்கேற்ற மாதிரி உள்ள கட்டமைப்பை வடிவாக செட் பண்ணலாம். இல்லாட்டி இப்போ நாங்கள் உதாரணமாக டிவி லோப்பி இதில் கொடுத்துருக்கோம். டிவி லோப்பிக்குரிய லூப் போல் இதில் இருக்கிற இந்த ஆண்டனா கேபிள் லைன்ஸ் எல்லாமே உள்ளால வந்துடுது. பார்த்தீங்கன்னா உள்ளால வந்திருக்கும். அப்போ நாங்கள் வந்து நீங்கள் பெயிண்ட் மாற்ற வழிகிட்ட இடமெல்லாம் மாறிடும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஹால்ன்ற இன்டீரியர் செட்டப்பை நீங்கள் பார்க்கலாம். விசுவலைஸை பாருங்கள். அது பிரகாரம் நாங்கள் இப்போ ப்ரேயர் ரூமுக்கு போக போகிறோம். வாங்க ரைட், ப்ரேயர் ரூம் வந்து சரி காட்டுங்க உங்களுக்கு. ரைட், நாங்கள் நிற்கிறது இப்போ ப்ரேயர் ரூம். என்ன ப்ரேயர் ரூமில் வந்து நாங்கள் எப்படி செட்டப் செய்திருக்கோம்னா பாருங்கள், இந்த மாடங்கள் எல்லாம் எப்படி செஞ்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லி இது சக்தியாகவே வந்து நாங்கள் நிறைய மாடங்களை வைக்க நாங்கள் போட்டு அதிலே ஒரு சாமி மாடத்தை செலக்ட் பண்ணி எங்களுக்கு இந்த டிசைன் தான் வேணுமென்று கேட்டதுக்கு நாங்கள் இதை செய்தாங்க இல்லைங்க. நாங்கள் செய்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப் திங்ஸ் சேர்க்கக்கூடிய செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் மேலே வந்து இந்த இது பிள்ளையார் 2 சைட்லேயும் இந்த ஜானிலாம் போட்டு இப்போ எங்கள்கிட்ட நிறைய டிசைன் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன முதலே போடுவோம். அதில் கிளைண்ட் செலக்ட் பண்ணுற டிசைன் நாங்கள் செய்து கொடுப்போம். அதான் எங்களோட வேலை. இங்கே வந்து போல்டர் படித்தோம். இந்த கபர்ட்டெல்லாம் அடிச்சிருக்கோம் பாருங்கள். நார்மலி வந்து இந்த மாஸ்டர் பெட்ரூம் பண்ணுறபடியே இதுக்குள்ள கபர்ட்டுகள்
எல்லாமே ஃபுல்லாக அடிச்சு இதுக்குள்ள திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி நான் செட் பண்ணி விட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 பெரிய பெட்ரூம் இருக்குது, மற்றது ப்ரேயர் ரூம் இருக்குது, லிவிங் ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், அட்டாச் பாத்ரூம், ஸ்டண்ட் கொண்டு ரூமுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கும், கொண்டு கொமன் அட்டாச் பாத்ரூமாக இருக்குது. இந்தளவு செட்டப்பும் கீழே இருக்குது. இதில் வந்து முதலாவது பெட்ரூமுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ரைட், இதில் வந்து முதலாவது பெட்ரூம். இந்த முதலாவது பெட்ரூமோட பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதால் இதுக்குள்ள போகலாம் என்ன அப்படியே சக்தி இந்த உள்ளுக்கு எல்லாம் ஹட்டாக இருக்கலாம். ரைட், உள்ளுக்குள்ள வந்து இந்த சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள். உள்ளுக்கு நாங்கள் அடிச்சிருக்கிற கலர் காம்பினேஷன் வீட்டிൻ്റെ ஒட்டுமொத்த ஏரியா எல்லா ரூம்ஸுக்கும் நாங்கள் ஏசி ப்ரொவைட் பண்ணிடுறோம். அதை விட லிவிங் ஹால், கீழே லிவிங் ஹால் இருக்குது, மேலே லிவிங் ஹால் இருக்குது. அதில் நாங்கள் காட்டுறோம். எல்லா இடமுமே இந்த வீட்டுக்கு நாங்கள் ஏசி போட்டுடுறோம். ஸோ இது வந்து முதலாவது பெட்ரூம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து முதலாவது பெட்ரூம். அதோட விசுவலைஸை பாருங்கள். இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம்னு நினைக்கிறோம். இந்த ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்து ரூமோட கொடுத்துருக்கோம். இதில் நாங்கள் எப்படி ஒரு 2-in-1 வச்சுருக்கோம்னா இந்த ரூமை இதால் பூட்டி போட்டு இதால் கொமனாக வந்து வெளியாலையும் வந்து பாவிக்கலாம். அப்போ இந்த ரூமுக்குள்ளால் வந்து பாவிக்கிறதால இங்கே லொக் பண்ணி போட்டு பாவிச்சா ரூமுக்குள்ளால் பாவிச்சு வந்துருக்கலாம். இல்லை இதை வந்து லொக் பண்ணி போட்டு இதால் வந்து திறந்த மாதிரி சொன்னால் வெளியால் வந்து கொமன் அட்டாச் பாத்ரூமாக பாவிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 2-in-1 செட்டப்பில் வந்து செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு அளவான ஒரு டாய்லெட் பாத்ரூம் செட். இதுக்கு அடிச்சிருக்க டைல்ஸ்கள், வால் டைல், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கோம். இது இந்த விசுவலைஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சார். இப்போ நாங்கள் இது எத்தனாவது பெட்ரூம் போக போகிறோம்? 2வது பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2வது பெட்ரூம். சரியா, கிரவுண்ட் ஃப்ளோரில் 2வது பெட்ரூம். திரும்ப பார்ப்போம். இங்கே வேறுங்க சக்தி இருந்து காட்டுறா அப்படி உண்மையிலே வந்து நல்ல பெட்டெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வீட்டை மெயின்டைன் பண்ணினோம். உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நாங்கள் 4 மாதத்துக்கு முன்னமே முடிச்சிட்டோம். வெளி எக்ஸ்டர்னல் வேலையில் நடந்து கொண்டிருந்தால், அதாவது புல் பதிக்கிறது, இன்டர்லாக் பேவிங்கள், ஸ்விமிங் பூல் வேலை, அதில் நாங்கள் ப்ரெஸ் செய்தபடியாக தான் இன்றைக்கு நாங்கள் ஹேண்டிங் ஒர்க் செய்ய வேண்டி வந்தது. அல்லாட்டி இந்த வீடு உண்மையாக பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து 5ஆம் மாதம் இந்த வீடு கம்ப்ளீட் பண்ணப்பட்டு முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது இந்த பெட்ரூம் எல்லாம்? ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் டிவி வச்சுருக்கு, அதை விட ஏசி போட்டிருக்கோம். ஸோ இங்கே இது வந்து ஒரு இந்த பெட்ரூமோட ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. எப்படி இந்த இது வந்து வாஷிங் மிஷின் வைக்க போகிற இடம். அது வாஷிங் மிஷினுக்கு இடம் பெற்றுருக்கலாம். இது வந்து இந்த பாத்ரூம் கொள்ளிட்டோன்னா வாஷிங் மிஷின் பெயிண்ட் என்ன ஒரு டோர் வச்சு உள்ளுக்க போகிறீங்க. உள்ளுக்கு போய் காட்டுங்க இல்லது. ரைட், உள்ளுக்குள்ளே வந்து கியூபிக்கல் செட் இருக்குது. மற்றது 2 குளிக்கு, மற்ற கொமோட், வாஷ் பேஷன். இந்த டைல்ஸ் அடியெல்லாம் பாருங்கள் எப்படி அடிச்சிருக்கோம். இந்த டைல் காம்பினேஷன் கிளைண்ட்டுக்கு நாங்களும் அட்வைஸ் பண்ணி அவையிலும் செலக்ட் பண்ணி சேர்ந்தெடுத்த டைல்ஸ் தான் இதெல்லாம். மற்றது வந்து நீங்கள் நோலாக பார்த்தீங்கன்னா இந்த கியூபிக்கல் செட்டு 2 குளிச்சிங்கன்னா வெளியில் இந்த இடமெல்லாம் ட்ரை அண்ட் க்ளீனாக இருக்கும். அப்போ மெயின்டெனன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும் நினைக்கிறோம். இது இந்த விசுவலைஸை நீங்கள் பார்க்கலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ரெடி ஆகிட்டோம். என்னத்துக்கு கொண்டு சொன்னால் சாப்பிட்றது. நாங்கள் இருக்கிற இடம் வந்து டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியா பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேர்கேஸோட உள்ள இடத்த மேக்ஸிமம் டைனிங் ஏரியாக்காக நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம். என்ன டைனிங் டேபிள் இதில் வந்து 6 பேர் ஒரே டைம் இது சாப்பிடக்கூடிய மாதிரி டேபிள் போட்டிருக்கணும். அதை விட இந்த டைனிங் ஏரியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கை கழுவி வெளியில் போகக்கூடிய மாதிரி. இதில் வந்து சிசிடிவி வீட்டில் ஒட்டுமொத்த சிசிடிவி லைனும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் ஹால் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகும். நல்லா இருக்கும் பார்க்க. இந்த வியூ வந்து நல்லா இருக்குல்ல, என்ன இந்த வியூ வந்து நல்லா இருக்குது. ஸோ ஆல்ரெடி இந்த 2D எல்லாமே கீறி காட்டி அந்த 2D அவைக்கு பிடிச்ச அப்புறம் இந்த ஃபைனல் ட்ராயிங்கை லாக் பண்ணி 3D கீறி ஒரு பில்டிங் ஸ்டார்ட் பண்ணினாங்க. உண்மையிலே வந்து நாங்கள் செய்திருந்தால் கூட ஒரு வீடு ஃபினிஷ் பண்ணப்பட்டு ஆஃப்டர் ஃபினிஷிங் வந்து பார்க்கல எங்களுக்கே ஒரு மைண்ட் செட் பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இந்த தொழில் உள்ள மகத்துவம் அப்படித்தான். உண்மையாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது படைக்கிறோன்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷனுடைய டெஃபினிஷனே என்வயர்மெண்டல் சேஞ்ச் தான். உண்மையாக வந்து ஒரு ஒட்டுமொத்த என்வயர்மெண்ட்லேயுமே சேஞ்ச் பண்ணக்கூடிய அத்தனை பலமும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான் இருக்குது. ஒரு நாட்டின் இன்டீரியர் கட்டமைப்பையே மாற்றிடும். ஒரு இடத்துல நாங்கள் 10 வருஷம் இல்லையண்டா அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்க ஒரு இடத்த பிடிக்கலாம் வைக்கிறோம்னு சொன்னால் அது பில்டிங்கால் தான் எல்லாம் மாறப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும். அப்படியான ஒரு சேஞ்சஸான மகத்துவமான தொழில். நாங்கள் டிசைன் பண்ணி நாங்கள் கட்டின வீடாக இருந்தால் கூட ஃபினிஷ் பண்ணப்பட்டு இந்திய நாளில் வந்து பார்க்கல எங்களுக்கே சரியாக ஹாப்பியாக இருக்கேன்னு. ஓகே, இது வந்து டைனிங் ஏரியா. இன்னும் வந்து வாங்க கிச்சன் பார்ப்போம்.
நாங்கள் வந்து இப்போ கிச்சனுக்கு நிற்கிறபடியே இந்த கிச்சன் டிபார்ட்மெண்ட்டுக்கு பொறுப்பான ஆட்கள் தெரியும் நான் இல்லத்தரசியல் அவை இந்த விஷயம் இப்போ சக்தி செல்வம் அப்படி இருக்குன்னு சொல்லி எப்படி இருக்குது இந்த கிச்சன் எல்லாம் நல்லா இருக்குது. ரைட். இது வந்து ஒரு டார்க் கிரே கலரில் நாங்கள் இந்த கிச்சனை செலக்ட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஆஷ் கலர் மாதிரி என்ன செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் பேண்ட்டுக்கு பட்சத்தை இப்படி பார்க்குறீங்க. இந்த கிச்சன் சைஸ் வந்து 16x11 11 பெரிய கிச்சன் 16 எடுத்துகிட்டு 11 அடியில் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறோம். இதில் வந்து இது கொடுத்துருக்கோம், என்ன ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கோம். அதை விட திங்ஸ் வைக்கிற ட்ரெக்கர்ஸ் எல்லாம் சகல இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பெரிய லோவர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நார்மலி வந்து இது கொடுத்துருக்கோம் சிங். இது வந்து எல்லாம் எலக்ட்ரிக்கலில் வேலை செய்கிற சிங்குகள் எல்லாம் எலக்ட்ரிக் சாமான்கள் நம்மளுக்கு. இந்த கிச்சன் விசுவலைஸை பாருங்கள். இப்போ நாங்கள் எதுக்கு எங்கே போகிறது ரெடி ஆகிறோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நாங்கள் ஸ்டேக் இதிலே வந்து ஏறிட்டோம். முதல்ல வாங்க மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னா கிளைண்ட்டின் ரெக்வஸ்ட்டுக்கு அமைவா இந்த குதிரை வந்து இப்படி இன்ஜன் நோக்கி ஓடுற மாதிரி கேட்டவர்கள் இந்த இடத்துல தங்களுக்கு இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னு சொல்லி அதை வடிவாக செஞ்சு கொடுத்துருக்கோம் பாருங்க. அதை விட இந்த இதில் வந்து இருக்கிற இந்த ஸ்டேகஸ் எல்லாம் டிம்பரில் செய்கிறோம். அது என்ன டிம்பர்னா தேக்கில் செய்கிறாங்க. தேக்கில் செய்கிறோம். இங்கே இப்போ பிரிக்கிற ஃபெலவோட ஃபெலை எல்லாமே, அதாவது கீழே வந்து இருக்கிற ஃப்ளோர் சரி, ஸ்டேகஸின்ற ஃப்ளோர் சரி, இல்லாட்டி இந்த ஹேண்ட் ரெயில் சரி எல்லாமே வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா தேக்கில் செய்கிறோம். ஹேண்ட் ரெயில் எல்லாம் சகல விலையும் அதை வழியாக பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு என்ன பண்ணுறோம் வாங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வந்து கூடுதலாக பரிச்சயம் வந்து இன்ஜின் கடமையாற்றி தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கு தான். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஹோலில் நிற்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹோல். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன எத்தனை பெட்ரூம் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் தன்ராஜா கேட்போம். இங்கே எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் கேட்போம் என்னென்ன மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து 5 பெட்ரூம் இருக்குது. அதில் வந்து ஒன்று வந்து அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்த ஒரு பெட்ரூம் ஒன்று வந்து கொமன் உண்டு. அது இந்த சைட்டால் அதுக்கு ஒரு டோர் ஒன்று விட்டு இருக்குது. அது வந்து அவுட் சைட் பால்கனி போகக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. இது சுத்த வரவே எங்களுக்கு அந்த சுற்றி வரக்கூடிய மாதிரி பால்கனியெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். இந்த மெயின்டெனன்ஸில் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ 5 பெட்ரூம் இருக்குது. இந்த இதில் வந்து பாருங்கள் இந்த லிவிங் ஹோலில் கதற செட்டப்ஸ் எல்லாம் எப்படி போட்டுக்கோன்னு சொல்லி இப்போ நீங்கள் விசுவலைஸில் பார்ப்பீங்க. இப்போ நான் ஒரு பெட்ரூமாகவும் அந்த அட்டாச் பாத்ரூம்ஸையும் பார்ப்போம்பா. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து முதலாவது இருக்க பெட்ரூம் வந்து நாங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் வந்து சீலிங் டிசைன் எல்லாம் வந்து இந்த கிளைண்ட் வந்து கேட்டதுக்கேற்ற மாதிரி அதை கம்பெனிகளை செலக்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுத்துருக்குறோம். அந்த சீலிங் டிசைனுக்கு கூடிய இதுக்கு அந்த ரன்னிங் லைட் கூடிய ஒவ்வொரு கலருக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடிய மாதிரி செட்டப் எல்லாமே இருக்குது. ரைட். இப்போ வந்து சாத்துறதுக்கு ஏற்ற மாதிரி பெட் கவர்ட் எல்லாம் அந்த சாத்துறதுக்கு மாதிரி செட் பண்ணியிருக்கு. பட் அதில் இந்த ரூமில் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதுக்குள்ளே வந்து கீபிக்கல் கிளாஸ் கோமட் மற்றது சிங் ஐட்டம் எல்லாம் இருக்கிற மெதட்டை நீங்களே பாருங்க. கொண்டு இவ்வளோ ஸ்பேஸில் இருக்கிறன்ற கூடி இதில் நாங்கள் ஒரு பெரிய பாத்ரூம் தான், ஆனால் நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இங்கே இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2வது பெட்ரூம். இது ஒரு பெரிய ஒரு 10x16 ஏரியான ஒரு பெட்ரூம் ஒன்று இங்கே இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சீலிங் டிசைனுகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெல்கனி வந்து நாங்கள் பெல்கனியில் வந்து நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஏரியா பார்ட்டி செய்யக்கூடிய மாதிரி ஒரு ஏரியா மாதிரியான ஒரு பெல்கனி ஏரியா செட்டப் வந்து இங்கே கிளைண்ட் கிட்டதுக்கு ஏற்ற மாதிரி இந்த செட்டப் எல்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறோம். இந்த கிரில் ஐட்டம் எல்லாம் பாதுகாப்புக்கிறது. அதே மாதிரி இங்கே இதில் வந்து பார்ட்டி டைம் வந்து ஒரு சிங் மாடல் வந்து இதில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால் சுகத்துக்காக என்ன இதுன்னு சொன்னாலும் அதில் நாங்கள் எங்களை தேவையை இதில் முடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி. இங்கே ஒரு இந்த சீலிங் டிசைன் வந்து நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொன்னால் கிளைண்ட்டின் வந்து விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சீலிங் டிசைனை வந்து நாங்கள் செய்து கொடுத்துருக்குறோம்.
ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நாங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து வெளி, அதாவது இவன் வீட்டுக்கு வந்து 2 பக்கம் வந்து ஓப்பன் சிட் அவுட் இருக்குது. அதில் வந்து 1 ஃப்ரண்ட் பக்கம், அதை வந்து மேற்கு பக்கம், இங்கால வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் ஒரு ஃப்ரண்ட் லுக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரால் வந்து அந்த எலிவேஷன், அதாவது அந்த பல்கனிக்கு என்டர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே நாங்கள் முதல்ல சொன்னாங்க 5 பெட்ரூம், லிவிங் ஹால், 2 டாய்லெட் பாத்ரூம், ஒரு காமன் அட்டாச் பாத்ரூம் வெளியில் இருக்குது. வாங்க பார்ப்போம் அதில் எப்படி போகிறோம். ரைட். இப்படியே வந்து வெளியில் வரலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் வியூ வந்து ஒப்சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பல்கனி ஒன்று அடிச்சிருக்கோம். இந்த இடத்துல இந்த பல்கனியோட சேர்த்து ஒரு அட்டாச் பாத்ரூமில் அடிச்சிருக்கோம். இது கமன் அட்டாச் பாத்ரூமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா செட்டப்ஸும் இந்த கிளாஸ் செட்டப், உள்ளுக்கு குளிக்கக்கூடிய மாதிரி கிளாஸ் செட்டப், கமோட்டுகள், வாஷ் பேஷன், மிரர் எல்லாமே இதுக்குள்ள கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு காமன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள காமன் அட்டாச் பாத்ரூமாக இருக்கும். இது இந்த விசுவலைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 5வது பெட்ரூம் என்று சொன்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 5வது பெட்ரூம். இந்த சீலிங் டிசைன்லாம் பாருங்கள், எங்கேயும் அடிக்காத ஒரு டிசைன் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். இதில் வந்து இந்த சீலிங் டிசைன்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் உண்டு, எங்களுக்கும் கிளைண்ட்டுக்கும் இந்த ஃபீல்டில் நிற்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாஃபுக்கும் ஒரு 7-8 பேரோட இது சம்மந்தப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட ஸ்டாஃபோட சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிளைண்ட்டோட இருக்கும். அதுக்குள்ளே நாங்கள் அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். அதை தான் செலக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு இன்னும் டிசைன் இதுக்குள்ளே வேணும்னு சொல்லி அப்படி ரிக்வஸ்ட் பண்ண ஒரு டிசைனை தான் நாங்கள் அதே மாதிரி அடித்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே பெரிய ஒரு வார்ட்ரோப் ஒன்று அடிச்சிருக்கோம். இதில் வந்து திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி, லக்கேஜ் வைக்கக்கூடிய மாதிரியான செட்டப் வந்து செய்து கொடுத்துருக்கோம். இது இந்த விசுவலைஸை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வீட்டில் லிவிங் ஹாலில் இருக்கோம். லிவிங் ஹாலோடு இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த வீட்டின் ஓனர்ஸ், அதாவது வீட்டின் சொந்தக்காரோடு இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து இந்த வீடு வந்து கட்டத்தந்தலேருந்து எங்கள்கிட்ட வந்து கண்ட்ராக்ட் எக்ரிமெண்ட் சைன் வச்சு கட்டத்தந்தலேருந்து வச்சு இந்த நம்பிக்கையை வந்து வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எங்களை இன்னில், அதாவது தனிப்பட்ட முறையில் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, தந்துட்டோம்னு ஏதோ முடிச்சு தந்தீங்கன்னா சரியான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிவினோம். உண்மையிலேயே அந்த எங்களில் வச்சு இந்த நம்பிக்கைக்கு நான் உயிர் கொடுக்கணும்னு சொல்லி என் மனசு எப்போவுமே அப்படி ஒரு நிலைமையிலாம் இருக்கும். அப்போ நாங்கள் வளமையாக வந்து ஒரு வீடு கட்டுறதுன்றது விளையாட்டான விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நார்மலாக சொல்லுவாங்க கனவு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையாக கனவுன்றது நிஜ கனவு பலிக்கிறது விளையாட்டான விஷயம் இல்லை. ஆகவே இந்த வீட்டை நான் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அதீதமான ஒரு கடவுள் பக்தியும் எங்களில் வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையும் சேர்ந்து தான் இந்த வீடு இன்றைக்கு ஒப்பொறி இந்த இடத்துல இந்த தருணத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அவை எங்களில் வச்சுருந்த நம்பிக்கை. அதை வந்து நான் உண்மையிலே வந்து இன்றைக்கும் இதன்றதுல எப்போ கேட்டாலுமே ஒரு சொப்டாக தாங்க தகுதி இழக்காமல் நல்ல சொப்டாக தான் கதைப்பினோம். 1-2 வசனம் தான் கதைப்பினோம். கணக்கு கதை நான் இதுவரைக்கும் கேஸோட கிணதிரம் ஹோல் வச்சுருக்கேன். நான் என்னுடைய ஒரு காலமே 30 செகண்டுக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன். மேக்ஸிமம் வச்சு பார்த்தா 20 செகண்ட் 17 செகண்ட் வச்சுருப்பேன். அண்ணவருக்கா பாருங்க அப்படி ஒரு 2 வார்த்தை தான். அந்த டிசிப்ளின், அந்த பழக்க வழக்கங்கள், அந்த கடவுள் பக்தி, அந்த புனிதமான அந்த உள்ளத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இந்த வீடு அமையப்படுறதுன்றது வேறு உள்ளங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விஷயம் நான் இங்கே ஒரு ஹிஸ்டோரிக்கலாக நான் இங்கே பார்த்துருக்குறேன். உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனை அமைஞ்சு நல்ல மாதிரி வாழ்க்கைன்றது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைலாம் இருக்குது. அந்த விஷயங்களில் நான் நிறைய ஆகலை இந்த ஃபீல்டுக்கு அந்த 16 ஆண்டுகள் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். 100கணக்கான வீடுகள் கட்டி கொடுத்துட்டோம். நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய கிளைண்ட்டை பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல கிளைண்ட், நல்ல கடவுள் உள்ளம் கொண்ட ஒரு கிளைண்ட்னு சொல்லணும். இந்த விதத்துலேயும் உருவாலும் குழம்பவும் மாட்டினோம். தச்சலாம் நாங்கள்லாம் எடுத்து இன்றைக்கு அப்படி இப்படின்னு சொன்னாலும் அவை இல்லை, அது பிரச்சனைன்னு பார்த்து கொண்டு போங்க, ஒரு அவசரமும் இல்லைன்னு சொல்லி எங்களை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் நீட்டாக அது மாதிரி ஒரு வருஷம் 2 மாதம் 1 வருஷம் 3 மாதத்துல அந்த வீடு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, அந்த வெளிவெளியெல்லாம் செய்கிறதுக்கு மிகவும் பொறுமையாக இருந்து அதை வந்து எங்களை கொண்டு அழகாக செய்விச்சு அவையின்றி அந்த பொறுமை தான் உண்மையாக வந்து இந்த வீட்டின் இந்த நிலைமைக்கு காரணம். இன்றைக்குமே கரிஞர் நிறுவனம் சார்பாக இன்றைக்கும் நாங்கள் அவைக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருப்போம். எவ்வளோ விமர்சனங்கள் எவ்வளோ இருந்தாலும் 100% எங்களை நம்பி நான் முடிப்பேன் என்ற அந்த ஒரு விஷயத்தை நம்பி வந்தவைக்கு நாங்கள் இன்றைக்கு உயிர் கொடுத்துருக்குறோம். கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்குமே எங்களை நம்புறவையே நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. உன்னதமாக நேர்மையாக நீரிய வழியில் உழைக்கணும், வாழணும். அதையும் தாண்டி விமர்சனங்கள் வந்து அது பிரச்சனையே இல்லை. விமர்சனம் பண்ணுறது கட்டாயம் பெறணும், பெறாட்டி நாங்கள் போகிற பாதபுலி என்ற அர்த்தம்னு சொல்லுவாங்க. அவை இன்றைக்கு இந்த தருணத்தில் வந்து அவையோடு சேர்ந்து இதில் நாளத்தேரம் போட வந்து நாங்கள் வீடு மனையாக உருவாக்கி இதை கட்டமைச்சு அவையோடு சேர்ந்து இதில் ஒரு லிவிங் ஹாலில் அவையோடு சேர்ந்து இருக்கிறதுன்றது எங்களுக்கு கடவுள் தந்த ஆசீர்வாதமாக பார்க்குறோம். சரி, நாங்கள் 1-2 வசனம் அவையோட கதைக்கலாம்னு தீர்மானிச்சிருக்கோம்.
ரைட்டு நாங்களும் கதைப்போம் மற்றையும் கதைக்க வைப்போம், இதுதான் எங்களோட பாலிசி. சரி, இப்போ என்ன வணக்கம் கேஸ். வணக்கம் சுசி. உண்மையிலே வந்து ரைட், இப்போ எப்படி இருக்குது உங்களோட ஃபீல், இன்றைய நாள் எப்படி இருக்குது உங்களுக்கு, என்ன சொல்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எந்த நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட கொடுத்தோமோ, எதை எதிர்பார்த்து கொடுத்தோமோ, அதே எதிர்பார்ப்போடு அதே நம்பிக்கையோடு எங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்லா கிடைச்சிருக்கு. அந்த டைமுக்குள்ளே கிடைச்சிருக்கு. நன்றி ஹரி டீம் போஸ். அதே மாதிரி எங்கள் டியோக்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். உங்களோட டீம், டிசைனர், பெயிண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு டீம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்கீங்க. நன்றி, தேங்க்ஸ். உண்மையாக வந்து என்னென்னு சொன்னால், ஒரு உன்னதமாக இந்த இடத்துல கௌரவமாக மற்றவைக்கு முன்னுதாரணமாக ஒரு சமூகத்தில் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஆட்களுக்கு கடவுளால் இன்றைக்கும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் கட்டாயம். அப்படி ஒரு நேரிய வழியெலாம் உங்களை பார்க்குறேன். நான் 2-3 வீடு எங்களோட வீடு வந்து நாங்கள் கட்டி முடித்த வீடு பார்த்து நீங்கள் பார்த்து வந்துட்டு ஒரு டிசைன் மேக் பண்ணி போட்டு சொன்னீங்கள், இல்லை நாங்கள் உங்களை கொண்டு வந்து செய்ய போகிறோம்னு சொல்லி. ஸோ அந்த முடிவில் இன்று வரைக்கும் மாறுதல் இல்லாமல், எந்த காலத்துலேயும் ஒரு குழப்பம் இல்லாமல், ஒரு அவநம்பிக்கை இல்லாமல் எப்படி உங்களால் வீடு முடிஞ்சுது? நாங்கள் அப்படி என்ன செஞ்சு நாங்கள் உங்களுக்கு நம்பிக்கை, அவ்வளோதான். நாங்கள் எல்லாரையுமே மதிச்சு கொள்கிறோம், மனசரை மதிச்சு கொள்கிறோம். அது சரி, நம்பிக்கை, அவ்வளோதான். இது அது உண்மைதான். உண்மையிலே வந்து ஊருக்குள்ளே இருக்கிறது தானே. அது சரியா, என்றைக்குமே வந்து ஹோம் டவுன் நெல்லியடி, நாங்களும் நெல்லியடி. அப்போ என்றைக்குமே பக்கத்தில் இருக்கிறோம். நாளைக்கு வந்து கண்டா கதைக்கணும், மீட் பண்ணணும், அப்படியான தருணங்கள் எங்களுக்கு நெடுக உருவாகும். மற்ற கிளைண்ட்டை விட மீட் பண்ணுறது உருவாகும். நான் என்றைக்கும் சொன்னேன், சௌரம் போல் இன்னும் பிரச்சனைனாலும் அடியுங்க, நாங்கள் அந்த இடத்துல நிற்போம்னு சொல்லி. அதோட கேது சொன்ன மாதிரி எங்களோட டீம் இன்ஜினியர் வேலை ஏதோ தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், குறிப்பாக வந்து தன்ராஜ் இரவு போல் பார்க்காமல் எங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் வெளிநாட்டில் லண்டனில் இருந்து கொண்டு கூட நிறைய விஷயங்களை அவருக்கு அடிக்கடி ஃபோனில் அடித்து அவ்வளோ ப்ரெஷரை கொடுப்பேன். அவ்வளோத்தையும் தாங்கி கிளைண்ட்டை விஷயங்களையும் உள்வாங்கி 2 தரப்புக்கும் இடையில் நின்று ஒரு மீடியேட்டராக ஓடி இந்த வீட்டை ஒரு கம்ப்ளீட் பண்ணி ஓடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அந்த வகையில் எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், இந்த கட்டுமான பணியில் ஈடுபட்ட அத்தனை தொழிலாளர்கள், எங்களோட ஆஃபீஸ் டீம் எல்லாருக்குமே ஒரு டிரெக்டர் ரீதியில் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதோடு வந்து அவைக்கு நாங்கள் மீண்டும் நன்றி சொல்லணும் என்று சொன்னால், ஒரு கிளைண்ட் ரெக்கமெண்டேஷன்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா அந்த வகையில் வந்து அவை ரெண்டுக்குமே எங்களை ஒரு நம்பி வந்ததுக்கான சான்று எங்களை பயந்ததுக்கு நன்றி. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த குடிபுறுதல் அண்டு உண்மையாக வந்து 4-5 மாதங்களுக்கு முன்னும் இந்த குடிபுறுதல் நடந்தது. குடிபுறுதல் அண்டு நான் நிறைய குடிபுறுதல் பார்த்துருக்கேன். இந்த ஃபீல்டுகளில் நான் இந்த இன்ஜினியரிங் சைட்டுகளில் நான் இந்த வேலை தொடங்கி நிறைய குடிபுறுதல் ஒரு வித்தியாசமான முறையில் மற்றவர்களை மௌலிக்கக்கூடியதில், அதாவது ஒரு கட்டுமானத்தில் ஈடுபட்ட நிறுவனம் ஒரு இந்த மனதை தாங்கள் வின் பண்ணணும், இவளை நோடிக்கக்கூடாது, அப்படியான விஷயங்களை வேட்டு நிறைய கூட எங்களோட கடமையை நாங்கள் செய்ய வேண்டியது எங்களோட கடமை. உண்மையாக குடிபுறுதல் மட்டும் இல்லாமல் எல்லா தொழிலாளிகளையும் கூப்பிட்டு கௌரவிச்சு, எல்லா தொழில்நுட்பத்தையும் கூப்பிட்டு கௌரவிச்சு செய்த அந்த விஷயங்கள் உண்மையாக எனக்கு ஒரு பிரமிக்க வகையில் இருந்தது. ஒரு வித்தியாசமாக இருந்தது. எங்களோட ஃபீல்டில் இந்த 16 ஆண்டுகள் வந்து நான் நூற்றுக்கணக்கான கிளைண்ட்டை மீட் பண்ணியிருப்பேன். நிறைய நாடுகளில் போய் நிறைய ஆக்களை பார்த்துருக்கேன். உண்மையாக ஒரு வித்தியாசமான ஒரு அன்புள்ளம் கொண்ட கிளைண்ட். இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட டிஓ இதில் வந்து பக்கத்தில் இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதனால் வந்திருக்கிறேன். தன்ராஜுக்கு வந்து இந்த இடத்துல நன்றி சொல்லணும் வேண்டாம். அவைக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு தொழில்நுட்ப உத்தியோகராக, எங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில்நுட்ப உத்தியோகராக மீடியேட்டர் நீட்டாக நின்று இயங்கி இந்த வீட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். வீடுன்றது உண்மையாக இந்த காலத்தில் இலங்கையை பொறுத்தளவில் இப்போ இலங்கை இருக்கிற பொருளாதார நிலைமையில் வீடுன்றது கனவு தான். வீடு கட்டி முடிக்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அந்த வகையில் நாங்கள் தம்பிக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு வேறு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இது எதிர்பார்த்தமாக கொடுத்துருக்கிறீங்க, சந்தோஷம். அந்த டைமில் முடிச்சாச்சு. ஓகே, நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறோம் அடுத்து வந்து ஹேண்டிங் ஓவர். நாங்கள் இப்போ வந்து எங்களோட கீயை ஹேண்டிங் ஓவர் செய்து இந்த வீட்டை வந்து முழுமையாக வீட்டை ஒப்படைக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த ஆனந்தம்ன்றது எனக்கு என்னை பொறுத்தளவில் இந்த லைஃப்பில் இந்த ஒரு வீட்டை பொறுப்படுத்து 4 வாரம் போட்டு முடித்து அந்த ஹேண்டிங் ஓவர் செய்கிற அந்த தருணம் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் பார்க்குறது போகும். அந்த தருணத்தை நாங்கள் நெருங்கி இருக்கோம். வாங்க இப்போ ஹேண்டிங் ஓவர் செய்வோம். ரைட்டு, நான் சொன்ன இந்த முக்கியமான தருணத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஹேண்டிங் ஓவர் செரிமனிக்காக இப்போ இதில் நிற்கிறோம். வீட்டின் ஓனர்ஸோட கேதிஸ் சுசி தம்பதியிலட்டு நாங்கள் இந்த வீட்டை வந்து ப்ராப்பராக ஹேண்டிங் ஓவர் செய்கிறோம். உண்மையிலே வந்து இந்த இடத்துல திருப்ப நன்றி கூறி எங்களோட ஹரிஞ்சரிங் நிறுவனத்தை நம்பி எங்கள்கிட்ட கட்ட தந்து இந்த தருணத்தில் வந்து இந்த ஹேண்டிங் ஓவர் செரிமனி வரைக்கும் வந்திருக்கோம் என்றால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி, அவைக்கும் மீண்டும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்லி, அவை வந்து நீண்ட காலம் நீண்ட ஆயுளோட பிள்ளைகளோட இந்த வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான செல்வ செழிப்போடு வாழணும்னு சொல்லி அவை வாழ்த்தி எங்களோட ஹரிஞ்சரிங் நிறுவனம் சார்பாக வாழ்த்தி இந்த ஹீயை வந்து வீட்டை ஹேண்டிங் ஓவர் செய்கிறோம். நல்லா இருக்கீங்க, ஒன்றும் யோசிக்காங்க. ஓகே,
ஓகே தம்பி. ஓ ஓ ரைட் ரைட் தேங்க்யூ ஸோ மச்